ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ச்சி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து பூமி முத்தலகு எப்படியாவது வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்காக இந்தமாரி முத்தலகு போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களும் சரி வேறு வழி இல்லை, நம்ம குழந்தைக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்கிங்லாம் போயிட்டு ரிட்டன் வராங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பூமி வந்து இந்தமாரி வாங்க நீங்கள் மேலே போய் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ இந்தமாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட ஷர்ட்டு ஃபேண்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்து இந்தமாரி வந்து முத்தலகு போட வச்சு இந்தமாரி மேலே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாலில் நிறுத்தி வச்சுட்டு இந்தமாரி வந்து அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காக பூமி உள்ளே போகிறாரு. அந்த நேரம் அங்கே வந்த அஞ்சலியும் இந்தமாரி யாராவது போத்திக்கிட்டு நிற்கிறது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தா அது முத்தலகு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டு நிற்கிறத பார்த்தோன்னா பயங்கரமாக சிரித்து கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தலகுமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பூமி அதெல்லாம் யாரையும் பார்க்காதீங்க, நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பக்கமும் அஞ்சலி வந்து பயங்கரமாக வந்து ஹாலிலே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்தலகு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூமி போட்டு முத்தலகு இப்படிலாம் வந்து காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் அங்கே வந்து ரெஜினா வந்து கோர்ட்டுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில வரும்போது இந்தமாரி அஞ்சலியை பார்க்குறாங்க. எதுக்காக இவ தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அஞ்சலி என்ன பிரச்சனை, எதுக்காக தனியாக உட்காந்து சிரிச்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைம்மா இந்தமாரி வந்து பூமி இந்தமாரி அவனோட ஷர்ட் ஃபேண்ட்லாம் வந்து முத்தலகுக்கு போட்டு பயங்கரமாக முத்தலகு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டவொன்னே ரெஜினாவுமே வந்து அஞ்சலியோட கையை பிடிச்சி இழுத்து திருப்பி அவங்களோட ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு அறிவே இல்லையா, இந்தமாரி பூமியும் முத்தலகும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதான், இந்தமாதிரி இது தெரியாமல் நீ உட்காந்து லூஸ் மாரி உட்காந்து வெளியில் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி முத்தலகு குறைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முத்தலகுன்னு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, வேணான்னு சொல்லி அந்த பூமியை அந்த பேச்சு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கே வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க. நீ கொஞ்சமாவது வழி இருக்கிற மாதிரி நடிப்பே அப்படின்னு பார்த்தா உன் பாட்டில் ஹாலில் உட்காந்து கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க, இப்படியே இருந்தால் என்ன ஆகும், கொஞ்ச நாள் நானும் வெளியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வந்து அஞ்சலி கிட்ட பயங்கர கோபத்தோடு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அஞ்சலியுமே சரிம்மா நீ சொன்ன மாதிரி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி வந்து கண்டிப்பாக அவனோட குழந்தைய என் வயிற்றில் சுமந்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான், கண்டிப்பாக இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் அவனை ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி அஞ்சலியுமே அங்கேருந்து மொட்டை மாடிக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. பட் ஆனால் அதே நேரம் ஸ்வேதாவும் வந்து இந்தமாரி அஞ்சலியோட ரூமை கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்னடா அது இந்தமாரி அஞ்சலி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இந்தமாரி பூமியோட குழந்தைய நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டோடய இந்த மாதிரி இந்த விஷயத்தை யார்ட்டையா நம்ம சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு போகிறாங்க. பேசிட்டு போய்ட்டு இல்லைம்மா இந்தமாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குமா, அஞ்சலி இந்தமாரி அவங்க ரூமில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்குமே அப்படி தான்மா இருக்குது, பட் இருந்தாலும் நான் என்னால் பேச முடியல, ஏன்னா நான் ஏற்கனவே அவங்க அம்மாட்ட இனிமேல் நான் அஞ்சலியோட குழந்தைய நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஸ்வேதா வந்து கவலைப்படாதீங்க, நம்ம அதை எப்படியோ கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அஞ்சலியோ வந்து மேலே போயிட்டு பயங்கரமாக வந்து பூமிக்கும் முத்தலகுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்தமாதிரி அவங்க ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்து மறுபடியும் சிரிக்கிறாங்க. அதே நேரம் வந்து பூமியோட அப்பாவும் அங்கே வராரு. அவங்களுமே வந்து இதை பார்த்து என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப காமெடி பண்ணி சிரிக்கிறது பார்த்தோன்னா முத்தலகு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு போதுங்க நான் கிளம்புறேன் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே கீழே வராங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பூமியுமே கீழே வராரு. சரிம்மா இன்றைக்கி எக்ஸசைஸ் போதும், நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்தமாதிரி வந்து டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஸ்வேதாவுமே வந்து இந்தமாதிரி பேச்சுக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து அஞ்சலியோட ரூமில் ஏதாவது ரிப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா என்னால் கண்டுபிடிச்சிட முடியும், அதனால் வந்து அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேச்சு சொல்கிறாங்க, இல்லை நீ வேணால் போய் செக் பண்ணேம்மா அவங்கள அப்படின்னு சொல்கிறப்போ இல்லைம்மா இந்த மாதிரி ஏற்கனவே 2 டைம் அவங்களுக்கு எதிராக நான் பேசியிருக்கேன், அதனால என் மேலே அவங்க ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க, நான் போய் பேசினேன் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக அவங்க என்கிட்ட சகஜமாக பேச மாட்டாங்க, அதனால் அஞ்சலி மட்டும் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னால் கொண்டு போய் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்வேதாவும் வந்து பேச்சுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே பேச்சு சொல்கிறாங்க, சரிம்மா நான் அப்போ வந்து நாளைக்கு கோயிலுக்கு அஞ்சலியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் பேசிக்கிறேன், நீ வந்து எப்படியாவது வந்து நீ அஞ்சலியோட ரூமில் போய்ட்டு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணு, ஏன்னா அவங்களோட அம்மாவும் வந்து கோர்ட்டுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பூமி வந்து முத்தலகை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. முத்தலகு பிடிச்ச ஐட்டம்னு பார்த்தா எல்லாமே வெறும் காய்கறியாக இருக்குது. இதை பார்த்தோன்னா ரொம்ப முத்தலகு ஷாக் ஆகிட்டு என்னங்க இது இப்படியே இருக்குது, எல்லாமே காய்கறியாகவே இருக்குது, இது எப்படிங்க நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வேறு வழியே இல்லாமல் சரி நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு முத்தலகுமே வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அஞ்சலியுமே இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு மறுபடியுமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அங்கே வந்த பேச்சையுமே வந்து அஞ்சலி நாளைக்கு நீ நானும் கோயிலுக்கு போகிறோம், நீ ரெடி ஆகிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து அதே நேரம் பூமி வந்து கேட்குறாரு, அப்போ முத்தலகும் வராங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ முத்தலகு இல்லை நானும் அஞ்சலி மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு பேச்சு உடனே உள்ளே கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னா அஞ்சலிக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. பார்த்தியா என்னை வந்து பேச்சு தான் இந்தமாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவங்களுமே ஜாலியாக சரி நாளைக்கு போகிறதுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க.
அப்போ ரூமில் இருக்க ரெஜினாவோ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறப்போ இந்தமாரி வந்து பேச்சு நாளைக்கு என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒன்றையும் முத்தலகையுமான்னு கேட்குறப்போ இல்லை என்ன மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறப்போ ரெஜினாவுக்குமே பயங்கரமான டவுட் வருது. எனக்கு தெரிஞ்ச இந்த பேச்சு தனியாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இங்கே இருக்காங்க, இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி அஞ்சலிக்கு வந்து சொல்ல பார்க்குறாங்க. பட் ஆனால் அஞ்சலி எதையுமே கேட்காம நீ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டே இருக்கமா, இந்தமாரி அவங்க என் மேலே அக்கறையாக இருக்கு என்னை கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க, இதை வேறு நீ வந்து சந்தேகப்பட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே கேஷுவலாக விட்றாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் பேச்சுக்கு நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருக்குது. உடனே வந்து ஸ்வேதாவை பார்த்து நான் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லைம்மா நீங்கள் அப்படி கவலைப்படக்கூடாது, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே எதுக்காக பண்ணுறோம், நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணுறோம். அவங்க உண்மையிலுமே கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பூமியோட குழந்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும். அது வந்து பேப்பர் ஆதாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அவங்க ரூமில் செக் பண்ணுறேன், கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம இது எல்லாமே வந்து பூமியோட வாழ்க்கைக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பேச்சையுமே சரி ஓகே நாளைக்கு நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தயாராக இருக்காங்க. இந்த பக்கம் அஞ்சலிக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys, இன்னொரு வேற வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.